Plant Kingdom 11th standard biobotany second lesson varadu Plant Kingdom. Plant Kingdom அப்படினா இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் it covers. Flowering plants, non-flowering plants எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. Flowering plants அப்படினா gymnosperms and angiosperms அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Non-flowering plantsல Thallophyta, Bryophyta, Pteridophyta எல்லாம் வருது. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிளான்ட் கிங்டம் அப்படின்றது ஃப்ளாரிங் நான் ஃப்ளாரிங் ரெண்டையும் இட் கவர்ஸ். இதில் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதில் Thallophyta வருது, பாக்டீரியா வைரஸ் வருது, Bryophyta வருது, Pteridophytaலாம் வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம் இந்த லெசனில். Gymnosperm and angiospermஸும் வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன், locomotion, presence or absence of cell wall. ஸோ இப்படி நிறையா விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வேறு வேறு லெசனில் பார்த்துருக்கோம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை கிளாஸிஃபை பண்ணல அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் டு கிளாஸிஃபை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை ஸ்டடி பண்ண முடியும். ரீசெண்டாக நிறைய மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் தட் வி டிவைடட் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ நம்ம ஆல்ரெடி இருந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் குரூப்லேருந்து பாக்டீரியாவும் ஃபங்கையும் நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இந்த மொனீரான்றது பாக்டீரியா, ஸோ இங்கே ஃபங்கை. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்ததுக்கு காரணம் வி காட் மோர் இன்ஃபர்மேஷன், மோர் எவிடென்சஸ். ஸோ பாட்டனின்றது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சயின்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டு, கிளாத்திங், மெடிசன், ஷெல்டர் எல்லாமே பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ த பாட்னி ஸ்டார்டட் டைம் இம்மமோரியல், ரொம்ப லாங் டைமுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தியோஃப்ரஸ்டஸ், அரிஸ்டாட்டில் காலத்திலேயே. அதில் பிளான்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளான்ட்ஸ் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் நமக்கு அந்த பிளான்ட்ஸும் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அதர் அனிமல்ஸ் ஆல்சோ கெட் த ஃபுட் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். ஸோ நமக்கு பிளான்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறதுனால இட் இஸ் எ பேசிக், இட் ஃபுல்ஃபில்ஸ் த பேசிக் நீட் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ பிளான்ட்ஸ் ஒரு யூனிக் லிவிங் என்டிட்டி நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் இட் கன்வெர்ட் இன் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் சன் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், தே not only supply nutrients to all living things on earth but sequester carbon dioxide during photosynthesis. ஸோ நாம் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை ரெஸ்பிரேஷன் அப்போ வந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக எமிட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை க்ளீன் பண்ணுறதுக்காக, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை க்ளீன் பண்ணுறதுக்காக, இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக பிளான்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செக்வஸ்டர் க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு வில் பி ரைஸ்டு பை டெம்பரேச்சர். ஸோ அதை நம்ம சரி கட்டுறதுக்காக பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ நிறைய க்ரீன் ஹவுஸ் ரேசஸை பர்டிகுலராக CO2 ரிமூவ் பண்ணி நமக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் பிளான்ட்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர். ஸோ அதில் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக்னா வெரி மைன்யூட் பிளான்ட்ஸ், வெரி மைன்யூட் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். அங்கேருந்து நமக்கு வெரி ஹியூஜ், வெரி டால் ட்ரீஸ், ஆஸ்திரேலியன் யூகாலிப்டஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. அதோட சைஸில் வேரியேஷன் இருக்குது, ஷேப்பில் வேரியேஷன் இருக்குது, ஹேபிட்டட், ரீப்ரொடக்ஷன், இப்படி வேரியேஷனை அடுக்கிட்டே போகலாம். Since they have got high diversity in form and structure,
it is difficult to classify. Plants பாருங்களேன், இந்த டேபிள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். பிளான் குரூப்ஸ் நம்ம அப்படியே பார்த்தோம் ஒரு கிளாசிஃபிகேஷனில். ஆல்கே வேர்ல்டில் ஒரு 40,000 இருக்குது, இந்தியாவில் 7,000 ஆட் பிளான்ஸ் இருக்குது ஆல்கே. பிரியோஃபைட்ஸ் வேர்ல்டில் ஒரு 16,236 இருக்குது, இந்தியாவில் 2,748 இருக்குது. டெரடோஃபைட்ஸில் ஒரு 12,000 இருக்குது, இந்தியாவில் 1,289 இருக்குது. ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1,012 இருக்குது, இந்தியாவில் ஒரு 79 இஸ் ரிப்போர்ட்டட். ஆஞ்சியோஸ்பம் 2,68,600 இது வரைக்கும் வேர்ல்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் ஒரு 18,386 ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளவு ரிச் ஃப்ளோரா இந்தியாவில் இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது, பிளான்ட்ஸ் டைவர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளாசிஃபிகேஷன் இஸ் வைட்லி அக்செப்டட் ஃபார் பிளான்ட்ஸ் விச் இன்க்ளூட் எம்ப்ரியோஃபைட்டா. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் பொதுவாக பிளான்ட்ஸை நான் எம்ப்ரியோஃபைட்ஸ் எம்ப்ரியோஃபைட்டான ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இல்லை, இங்கே எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இருக்குது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஜைகோட் ஃபார்மேஷன், எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இங்கே வந்துடும். எம்ப்ரியோஃபைட்டால பிரியோஃபைட்டா அண்ட் ட்ராக்கியோஃபைட்டா கம்ஸ். ஸோ பிரியோஃபைட்டா ஒரு தனி குரூப், ட்ராக்கியோஃபைட்டால இன்னும் 2 சப் குரூப்ஸ் இருக்குது, டெரிடோஃபைட்டா அண்ட் ஸ்பெர்மேட்டோஃபைட்டா. இங்கே சீடு ஃபார்மேஷன் இருக்குது. சீடு ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இதை வந்து நாம் ஒரு தனி குரூப்பாக வச்சுக்கிட்டோம். இங்கே சீடே கிடையாது, சீடு இல்லாததுனால இதை தனி குரூப்பாக வச்சுட்டோம். இந்த சீடு ஃபார்மேஷன் இருக்கிறத மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஜிம்னோஸ்பெர்மா, ஆஞ்சியோஸ்பெர்மா. ஜிம்னோஸ் நேக்கட், ஸ்பெர்மான சீடு. ஆஞ்சியோஸ் கவர்டு, ஸ்பெர்மான சீடு. ஸோ இங்கே கவர்டு சீடட் பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம், நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த குரூப்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்க போகிறோம். வைரஸையும் பாக்டீரியாவும் போன லெசனில் ஃபர்ஸ்ட் லெசனில் லிவிங் வேர்ல்டில் பார்த்துட்டோம். ஆல்கே ஃபங்கையும் பார்த்தாச்சு. ஆல்கே, பிரியோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் அதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ இந்த லிவிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிளில் ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஜைகோட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய்டு நேச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜைகோட்டில் ஆஃப்டர் ஜைகோட் ஃபார்மேஷன் டிப்ளாய்டு 2n டிப்ளாய்டு. இப்போ ஹியூமன் பீயிங்கில் 46 குரோமோசோம் இருக்குது, இதை 2n அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ஸ்பெர்மில் 23 குரோமோசோம் இருக்குது, இதை 1n அப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸ்லேயும் எல்லா அனிமல்ஸ்லேயும் 2n ஸ்டேஜும் 1n ஸ்டேஜும் மாறி மாறி வரும். டிப்ளாய்டு ஸ்டேஜும் அப்ளாய்டு ஸ்டேஜும் ஆல்டர்னேட் ஆகி மாறி மாறி வர்றது தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஹப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ், டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், அதைத்தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்கிறோம். இந்த டிப்ளாய்டை வந்து யூஸ்வலாக ஸ்போரோஃபைட் அப்படின்னு பிளான்ட்ஸில் சொல்லுவோம். ஹப்ளாய்டை வந்து கேமிட்டோஃபைட் அப்படின்னு பிளான்ட்ஸில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ இங்கே சில லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற லைஃப் சைக்கிளில் பாருங்கள், இந்த ஸ்போரோஃபைட் ஜைகோட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த 2n ஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 1n ஸ்டேஜ் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம், இண்டிபெண்ட்டாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட் தனியாகவே இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக லைஃப்பை லீட் பண்ணுது. இது வந்து
எங்கன்னு பார்க்கலாம்னா ஆல்கேல பார்க்கலாம். நீங்கள் இதை வால்வாக்ஸ் ஸ்பைரோகைராலாம் இருக்கும். ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் அண்டர்கோஸ் மியாசிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் அண்டர்கோஸ் மியாசிஸ் டு ஃபார்ம் ஸ்போர்ஸ். ஸோ இது ஜைகோட்டிக் மியாசிஸ் அப்படின்னு பேர், இதுக்கு பேர். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற ஸ்போர்ஸ் எல்லாம் 1N இன் நேச்சர். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற பிளான்ட்டும் 1N இன் நேச்சர். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கேமெட்டோஃபைட் ஃபேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், photosynthetic and independent. So இங்கே gametophyte phase is represented by single to few-celled gametophyte. The gametes fuse to form zygote which develops into sporophyte. So இங்கே ஃபார்ம் ஆகிற gametes வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா fuse to form zygote. இங்கே தான் fuse ஆகுது. fuse ஆனதுக்கப்புறம் zygote ஃபார்ம் ஆகுது. That develops into sporophyte. Sporophyte forms spores that develops into gametophyte. இந்த sporophyte and gametophyte alternate ஆகிட்டே இருக்கும். ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பேர். ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், இது ஒரு மாதிரி ரெண்டும் பாதி பாதி பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள். பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்டர்மீடியரி பிட்வீன் அப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் டைப். இதில் வந்து both the phases are multicellular but they differ in the dominant phases. ஒரு பிளான்ட் குரூப்லையும் டாமினன்ட் ஃபேஸ் எதுன்னு கொஞ்சம் வேறுபடும். பிரியோஃபைட்ஸில் டாமினன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் இஸ் கேமிட்டோஃபைட். இதுவே டெரிடோஃபைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இதில் எந்த குரூப் ஆஃப் பிளான்ட்டு அப்படின்றத பொறுத்து இந்த டாமினன்ட் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிவைடட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் பார்த்தோம். பிளான்ட்ஸ் வந்து தே ஆல்டர்னேட் வித் ஈச் அதர் இன் த குரோமோசோம் நம்பர். குரோமோசோம் நம்பர் 2N இருந்துச்சுன்னா ஸ்போரோஃபைட், குரோமோசோம் நம்பர் 1N இருந்தால் கேமெட்டோஃபைட். கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் ஆல்டர்னேட் ஆகிறத ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்கே. ஃபர்ஸ்ட் பிளான்ட் குரூப் நம்ம பார்க்குறது இந்த லெசனில் ஆல்கே. ஸோ இந்த சவுத்தில் பாருங்கள், 4 படம் சுண்ணாம்பு பூசாமல் இருக்கிறதுனால பாசம் கட்டி போச்சு, ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வால், இதுலேயும் கிணத்துல இருக்கிற இந்த வால்லையும் பாசம்னு சொல்லக்கூடிய ஆல்கே டெபாசிட்டட். இந்த ஆல்கே பார்த்தீங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் ஆல்கே பாசம்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ இது என்னது ஆக்சுவலாக? தே ஆர் டோன்ட் ஹாவ் ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம்ஸ் அண்ட் ட்ரூ லீவ்ஸ். இந்த பிளான்ட்டில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ என்னதான் சார் இருக்குது? இந்த பிளான்ட்டோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தேலஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இதில் பாருங்கள், இதுதான் தேலஸ். இங்கே பாருங்கள், இதை கையை விட்டு அள்ளிங்க அப்படின்னா ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ வர மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தேலஸ் அப்படின்னு பேர். 2/3 ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை ஓசன் அண்ட் சீஸ். அங்கே அதிகமாக ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ் யாருன்னு பார்த்தா ஆல்கே தான். ஹாஃப் த டோட்டல் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாடியில் ஆல்கே தான். ஸோ ஆல்கேல மெஜாரிட்டி ஆட்டோட்ராப்ஸ் தான், பிகாஸ் தே ஹவ் காட் பிக்மெண்ட்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஓகே, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொன்னேன். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் அக்வாட்டிக். இருந்தாலும் அதை மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர்னு ரெண்டாக பிரிக்கலாம். சப்போஸ் அது வந்து கடலில் இருந்துச்சுன்னா மெரைன் கிராசிலேரியா சர்காசம் எக்ஸாம்பிள். ஃப்ரெஷ் வாட்டர் ஊடகோனியம் இலோத்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து ஆறு, ஓடைய, கிணறுலாம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லலாம். தே ஃபவுண்ட் இன் சாயில் ஆல்சோ பட் ரேர்லி. ஃப்ரிட்ஸி எல்லாம், வவுச்சேரியா இதெல்லாம் வந்து சாயில் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள். Algae are autotrophs and grow in a wide range of habitats. For example, chlorella பார்த்தீங்கன்னா lead an endozoic life in hydra and sponges. So hydra குள்ளார
ஸ்பாஞ்சுக்குள்ளார அது என்ன பண்ணணும், உள்ளே போய் இட் லீட்ஸ் இட்ஸ் லைஃப். குளோரெல்லா பாருங்க, இது அப்படியே கிரீன் கலராக தெரியுது, இதுவும் அதே மாதிரி கிரீன் கலராக தெரியுது ஹைட்ரா, பிகாஸ் ஆஃப் எண்டோஃபைட்டிக் குளோரெல்லா. Cladophora crispata grows on the shells of mollusk. மொலஸ்கோட ஷெல் மேலே வளர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிஃபைட்டிக் நேச்சரை கிரியேட் பண்ணுது. Algae are adapted to thrive on harsh environment also. It grows in salt pans, halophytic algae. ஸோ சால்ட் லேக்கில் இது வளரும். ஆஸ்திரேலியாவில் லேக் ஹில்லர் அப்படிங்கிற இடம் பார்த்தா அப்படியே பிங்க் கலரில் தெரியுது, இதுதான் லேக் ஹில்லர். பாருங்க, அப்படியே பிங்க் கலர் வர்ணம் பூசி விட்ட மாதிரி இருக்கு, பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த ஆல்கே கால்டு டுனாலியல்லா சலைனா. அடுத்து கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே, தே க்ரோ இன் ஸ்னோ. ஸ்னோ மேலே கூட ஆல்கே வளரலாம். இங்கே பாருங்க, பிகாஸ் ஆஃப் த ஆல்கே அதோட கலர், ஸ்னோவோட கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க. கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ இன் ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ், இம்பார்ட் ரெட் கலர் டு த ஸ்னோ, ரெட் ஸ்னோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னோவை கிரியேட் பண்ணுது. A few algae grow on the surface of the aquatic plants and are called epiphytic algae. So இந்த aquatic plants மேலே வளர்ந்துட்டு இது epiphytic algae-வா வளருது. We call it as epiphytic algae. Coleochaete rhodymenia, Coleochaete rhodymenia. Examples. ஸ்டடி ஆஃப் ஆல்கேக்கு ஆல்காலஜி இல்லைன்னா ஃபைக்காலஜி அப்படின்னு பேர். நிறைய பேர் ஆல்காலஜிஸ்டாக இருக்காங்க, எமினென்ட் ஆல்காலஜிஸ்டாக. சில பேர் சொல்லணும்னா எஃப்இ ஃப்ரிட்ஸ், எஃப்இ ரவுண்ட், ஆர்இ லீ, எம்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தசாரதி, எம்எஸ் ரண்டாவா, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தர்லிங்கம், டிவி ஜெசிகாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் பாப்புலர் ஆல்காலஜிஸ்ட். நிறையா இண்டியன்ஸ் பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்டில். எம்ஓ பார்த்தசாரதி, எம்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஓ பார்த்தசாரதி 1886 to 1963. He was called as father of Indian phycology. He conducted research on structure, cytology, reproduction and taxonomy of algae. He published a monograph on Volvocales. Volvox plant இருக்கக்கூடிய ஆர்டர் தான் Volvocales. அதில் ஒரு மோனோகிராஃப் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. A new algal forms like Fritziella, Ecbalocystopsis, Charisyphon, Cylindrocapsopsis, இதெல்லாம் அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி எம்ஓபி நிறையா ஆல்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆல்கேவோட கிளாசிஃபிகேஷன் இதுவும் ரொம்ப வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆல்கே இருக்குது. யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்னு ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். யூனிசெல்லுலார் எடுத்துட்டிங்கன்னா யூனிசெல்லுலார் மொட்டைல், யூனிசெல்லுலார் நான் மொட்டைல்னு ரெண்டாக பிரிக்கலாம். மொட்டைலுக்கு எக்ஸாம்பிள் கிளைமிடோமோனாஸ், நான் மொட்டைலுக்கு எக்ஸாம்பிள் குளோரெல்லா. மல்டி செல்லுலாரை டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிக்கலாம். காலனியாக தனித்தனியாக அப்படி குட்டி குட்டியாக காலனியாக இருக்கும். யூனிசெல்லுலார் தான், ஆனால் குரூப்பாக இருக்கும், அதுக்கு பேர் காலனி. அந்த காலோனியல் மொட்டைல், காலோனியல் நான் மோட்டைல்னு ரெண்டாக பிரிக்கலாம். காலோனியல் மோட்டைலுக்கு வால்வாக்ஸ், காலோனியல் நான் மோட்டைலுக்கு ஹைட்ரோடிக்டியான். அப்புறம் ஃபிலமெண்டஸ், இந்த மாதிரி நூல் மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ஃபிலமெண்டஸ். அதில் அன்பிரான்ச்சு பிரான்ச்சுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். அன்பிரான்ச்சுக்கு ஸ்பைரோகைரா, பிரான்ச்சுக்கு கிளாடோஃபோரா. ஹெட்ரோட்ரைக்கஸ் இது ஒரு ஃபார்ம், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிட்சியல்லா, சைஃபனஸ், வவுச்செரியா, டிஸ்காய்டு, கோலியோகிட்டே, ஃபோலியேசியஸ் இலை மாதிரி இருக்கும், அல்வா, ஜெயிண்ட் கெல்ப்ஸ் பார்த்தா பிளான்ட் மாதிரியே இருக்கும், இது ஜெயிண்ட் கெல்ப், லாமினேரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது யூனிசெல்லுலார், அதில் மோட்டைல், கிளாமிடோமோனாஸ் தான் பார்க்குறீங்க. யூனிசெல்லுலார் நான் மோட்டைல் குளோரெல்லா பார்க்குறீங்க. இதில்
ஃப்ளாஜெல்லான்னு சொல்லக்கூடிய ஆர்கன் இங்கே கிடையாது. அதனால் இட் கனாட் மூவ், ஸோ நான் மொட்டைல். லொக்கோமோட்டரி ஆர்கன் கிடையாது. குரூப்ஸாக இருக்குது, யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ் தான், ஆனால் ஒரு கூட்டமாக ஒரு காலனியாக இருக்குது. கலோனியல் மொட்டைல். இது வந்து வால்வாக்ஸ். இது கலோனியல் நான் மோட்டைல் ஹைட்ரோடிக்டியான் தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஹைட்ரோடிக்டியானே கொஞ்சம் லாங் வியூவில் பார்க்குறீங்க, கொஞ்சம் நியரஸ்டாக பார்க்குறீங்க. சைஃபனஸ் இது வந்து வாட்ச் ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குது. இதோட தேலஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள ஒரு ஹியூஜ் ஒரு சைஃபன் மாதிரி குழாய் மாதிரி இருக்கும். உள்ள கிராஸ் வாலே தெரியல. ஸோ இதுதான் சைஃபனஸ் வாட்ச் ஏரியா. அன்பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ் இது வந்து ஸ்பைரோகைரால நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிலமெண்டஸாக இருக்கும், பிரான்ச்சே வராது. எடுத்தீங்கன்னா நூல் நூலாக எக்ஸாம் பேப்பரை கட்டுற நூல் மாதிரி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பைரோகைரா. பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ் அங்கங்கே இந்த மாதிரி பிரான்ச் ஆகிருக்குது. இது பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ். எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா. ஸோ கிளாடோஃபோரா ஒரு மாஸாக பார்க்குறீங்க, இங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கு. டிஸ்காய்டு கோலியோகைட்டால இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஷேப்பில் அது ஒரு கலெக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் டிஸ்காய்டு. கொஞ்சம் லாங் வியூவில் கோலியோகைட்டே காலனிஸ் பார்க்குறீங்க. ஹெட்ரோட்ரைக்கஸ் இதுதான் வந்து ஹெட்ரோட்ரைக்கஸ். பார்க்குறதுக்கு ஒரு மாஸ் ஆஃப் பிளான்ட் மாதிரி தெரியுது. ஸோ லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் பிளான்ட் மாதிரி தெரியுது. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்ட்ரக்சரும் இல்லை. அதனால் தேலஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஃப்ரிட்ஸியெல்லா ஹெட்ரோஸ்ட்ரைக்கஸ் டைப். ஃபோலியேசியஸ் பார்க்குறதுக்கு இலை மாதிரி தெரியுது. அல்வா, த பிளான்ட் நேம் இஸ் அல்வா. ஜெயிண்ட் கெல்ப்ஸ் பார்க்குறதுக்கு பெரிய ட்ரீயோட பிரான்ச் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெர்பேசியஸ் டைப் பிளான்ட் தான். இதில் ரூட் மாதிரி, ஸ்டெம் மாதிரி, லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கேமெட்டோஃபைட்டோட பார்ட்டு. அதனால வி கால் இட் ஆஸ் கெல்ப். ஸோ ஆல்கேயை பொறுத்த வரைக்கும் யூகேரியாட்ஸ் எக்ஸப்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. Plant body does not show into different types of tissue system. Cell wall of algae is made up of cellulose and hemicellulose. Siliceous walls are present in diatoms. அது diatomsக்கு ஒரு ஸ்பெஷல் நேமை கொடுக்குது. In Cara, the thallus is encrusted with calcium carbonate. In some algae possess algin, polysulfate esters of polysaccharides which are the source of alginate, agar-agar and carrageenan. Agar-agar, carrageenan இதெல்லாம் வந்து ஆல்கையில் கிடைக்கிற ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். அதுக்கெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் தான் அதுக்கு வந்து சோர்ஸ். அல்ஜின், பாலிசல்ஃபேட் எஸ்டர் ஆஃப் பாலிசாக்கரைடு. The cell has membrane bound nucleus and a cell organelle like chloroplast, mitochondria, endoplasmic reticulum and Golgi bodies. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, தெளிவான ஒரு நியூக்ளியஸ். மிச்ச ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது மைட்டோகாண்ட்ரியா, இது Golgi apparatus, குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஸோ சைட்டோபிளாசம், அதர் ஆர்கனல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட். பைரினாய்ட்ஸ் ஆர் பிரசன்ட். பைரினாய்டுன்றது அதோட குளோரோபிளாஸ்ட்ல ஒரு டார்க் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும். அதுதான் பைரினாய்டு. அங்கே ஃபுட் ஸ்டோர் ஆகும். Their proteinaceous bodies found in chromatophores and assist in the synthesis and storage of starch. Pigmentation, reserve food material and flagellation differ in different groups of algae. ஸோ நம்ம ஆல்கேவை குரூப்பாக பிரிக்கும் போதே இதை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். என்ன கலரு, என்ன ஃபுட்டு, என்ன மாதிரி ஃப்ளாஜெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல்னு 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், பல்பில்ஸ்,
அகைனிட்ஸ் அண்ட் டியூபர்ஸ். ஃபிஷன் இது வந்து யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸில் பார்க்கலாம். ஒன் செல் டிவைட்ஸ் இன்டு டூ, கிளாமிடோமோனாஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு ஃபிலமெண்ட் அப்படியே 2 துண்டா 4 துண்டா கட் ஆகி அந்த ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான்ட். இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். யுலோத்ரிக்ஸில் பார்க்கலாம். பட்டிங் a lateral bud is formed in some members like protosyphon and helps in reproduction. சைடில் இந்த மாதிரி ஒரு பட் ஃபார்ம் ஆகுது. அந்த பட் வந்து டெவலப்ஸ் ஃப்ளார் பட் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஒரு புது பிளான்ட்டை டெவலப் பண்ணுது. பல்பில்ஸ் a wedge shaped modified branch develop in spatial area. வெஜ் ஷேப்ல இருக்கு ஒரு மாடிஃபைடு பிரான்ச், அதனால தான் இதுக்கு பேர் பல்பில்னு சொல்கிறோம். ஹையர் பிளான்ட்ல வர்ற பல்பில் வேற, இங்கே வர்ற பல்பில் வேற. அகைனிட்ஸ் திக் வால்டு ஸ்போர்ஸ் meant for perenniation and germinates with the advent of favorable condition. எக்ஸாம்பிள் பித்தோஃபோரா. அகைனிட்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி திக் வால்டு ஸ்போர்ஸ்னு வச்சுக்கலாம். டியூபர்ஸ் structures found on rhizoids and the lower nodes of Chara which store food materials. டியூபர்ஸ் இதுவும் அப்படிதான். ஹையர் பிளான்ட்ல வர்ற டியூபர் வேற மாதிரி இருக்கும், இங்கே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷன் பார்க்குறீங்க இந்த பிக்சரில். ஒண்டர்ஃபுல்லாக ஃபிஷன் நடக்குது. இங்கே வந்து ஒரு ஆல்கையில் அப்படியே கேக்கை ரெண்டாக வெட்டுற மாதிரி கட் ஆகி 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபிஷன். கிளாமிடோமோனாஸில் ஃப்ராக்மெண்டேஷன் இங்கே பாருங்கள். இதில் ஸ்பைரோகைரால ஒரு ஃபிலமெண்ட் 2 துண்டாக மாறுது. ஒரு துண்டும் ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆகுது. பட்டிங் மேலே பட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆன் ரிலீஸ் ஆஃப் திஸ் பட்ஸ் வில் டெவலப் இன்டு நியூ பிளான்ட். பல்பில்ஸ் ஸோ ஒண்டர்ஃபுல்லான பிக்சர் பல்பிலுக்கு. இங்கே வெட்ஜ் ஷேப்டு மாடிஃபைடு பிரான்ச் ஆஃப் ஸ்பேஷியல் ஏரியா. அகைனிட்ஸ் கொஞ்சம் திக் வால்டா மற்ற செல்லோட பெருசாக இருக்கு. இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் ஃபார்ம் ஆகும், திக் வால்டோடு இருக்கும். அதனால இதுக்கு அகைனிட்டு தனியாக பேர் வச்சிருக்கோம், பித்தோஃபோரா. டியூபர்ஸ் ஸோ டியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க ஃபவுண்ட் ஆன் த ரைசாய்ட்ஸ் அண்ட் லோயர் நோட்ஸ் ஆஃப் காரா. காராவோட லோயர் நோட்ஸ்லையும் ரைசாய்ட்ஸ்லையும் இது இருக்கு. அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஜூஸ்போர்ஸ். இந்த மாதிரி மேலே ஃப்ளஜெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜூஸ்போர்ஸ்னு பேர். எலோத்ரிக்ஸ் ஊடகோனியம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஏப்ளனோஸ்போர் தின் வால்டு நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். அப்படியே பார்த்தோம் அகைனைட் திக் வால்டுன்னு, இது வந்து தின் வால்டு. அப்புறம் நான் மொட்டைல் ஸ்போர் இதுதான் வந்து எப்ளனோஸ்போர். வாட்சேரியா இஸ் எக்ஸாம்பிள். இதே மொட்டைலாக இருந்தால் ஜூஸ் ஸ்போர்னு சொல்லுவோம். இது நான் மொட்டைல் ஃப்ளஜெல்லாம் காணும், அதனால இது வந்து ஏப்ளனோஸ்போர். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஆட்டோஸ்போரும் ஒரு ஸ்போர்ஸ் விச் லுக் லைக் சிமிலர் டு பேரண்ட் செல். எக்ஸாம்பிள் குளோரெல்லா. ஸோ பேரண்ட் செல் மாதிரியே இருக்கிற ஒரு செல் தான் வந்து ஆட்டோஸ்போர். ஹைப்னோஸ்போர் திக் வால்டு எப்ளனோஸ்போர். எப்ளனோஸ்போர்னா எப்பவும் தின்வால்டாக இருக்கும், அதில் கொஞ்சம் திக் வால் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஹைப்னோஸ்போர். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ். நிவாலிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பனியில் ஸ்னோவில் வளரக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் இது. இது வந்து திக் வால்டாக இருந்துச்சுன்னா எப்ளனோஸ்போர் ஹைப்னோஸ்போர். டெட்ராஸ்போர்ஸ் இதுவும் வந்து டிப்ளாய்டு தேலஸ் ஆஃப் பாலிசைபீனியா ப்ரொடியூஸ் ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆஃப்டர் மியாசிஸ். 4 நாள் ஒட்டுக்கா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் டெட்ராஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். பாலிசைபீனியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேமீட்டில் ஒன்று மேல் கேமீட், இன்னொன்று ஃபீமேல் கேமீட்.
இந்த மேலையும் ஃபீமேலையும் டிஸ்டிங்க்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோகாமீட். இது ஐசோகாமீட். நீங்க பாக்குறீங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐசோகாமீட். ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் பிசியலாஜிக்கலி சிமிலர் கேமீட்டுக்கு பேர் ஐசோகாமி. யூலோத்ரிக்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அனைசோகாமி ரெண்டு வேற வேற மாதிரி கேமீட் ஃபியூஸ் ஆகுது. ஒன்று சின்னதா, இன்னொன்று பெருசா இருக்கு. ஒன்று மொட்டைலா இருக்கு, இன்னொன்று நான் மொட்டைலா இருக்கு. அனைசோகாமின்னு சொல்லிடலாம். oogamete, fusion of both morphologically and physiologically dissimilar gamete. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அனைசோகாமியில் ரெண்டு டிசிமிலர் கேமீட், ஆனால் ரெண்டுமே மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர், ஃபிசியலாஜிக்கலி சிமிலர்னு வச்சுக்கலாம். அதனால் அதுக்கு பேர் அனைசோகாமி. இது மார்ஃபலாஜிக்கலி as well as physiologically dissimilar, we call it as oogamy. Sargassum is the example. ஸோ மார்ஃபலாஜிக்கலி ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர்னா இது மேல் கேமீட்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஃபீமேல்னு வச்சுக்கலாம். இது இம்மூவபிள், இது மூவபிள். சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர். இது மூவிங், இது நான் மூவிங். பிசியலாஜிக்கலி டிஃபரெண்ட். லைஃப் சைக்கிள் ஷோ டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இங்க பாருங்க, இதில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஸோ 2n ஜெனரேஷன் அப்படின்றது n ஜெனரேஷன் அப்படின்றதும் டோட்டலி டிஸ்டிங்க்டாக இருக்கு. இது 2n, இது 1n. இது டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், இது கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். So oldest recorded algae is Gripania, which is discovered in the banded iron formations of northern Michigan and dated approximately 2100 MA. So அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, oldest recorded ஆல்கேவை பார்க்குறீங்க. யூஸ்வலாக ஆல்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இங்கே ஆல்கே இருக்கு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கேவை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எஃப்இ ஃப்ரிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எஃப்இ ஃப்ரிட்ஸ் ப்ரப்போஸ்டு ஆல்கே பேஸ்ட் ஆன் த பிக்மெண்டேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், தேலஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன், நிறைய விஷயங்களை வச்சுட்டு அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. He classified and published the classification in the structure and reproduction of algae 1935. So அவர் ஒரு 11 classes பிரிக்கிறாரு. Chlorophyceae, Xanthophyceae, Chrysophyceae, Bacillariophyceae, Cryptophyceae, Dinophyceae, Chloromonadinae, Euglenophyceae, Phaeophyceae, Rhodophyceae, Cyanophyceae. இவ்வளவு கிளாஸஸ் அவர் 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்காரு. அதில் நம்ம சில கிளாஸஸை நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சாம்பிளாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிளாஸிஃபை பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட்ஸ், பேஸ்ட் ஆன் த ஃப்ளாஜெல்லா, பேஸ்ட் ஆன் த ரிசர்வ் ஃபுட், ஆல் த 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்காரு. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கும். குளோரோஃபைசி அப்படின்னா அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபயோஃபைசி போனீங்கன்னா ஜாந்தோஃபில் பார்க்குறீங்க, ரோடோஃபைசி போனீங்கன்னா ஃபைகோசயனின், ஃபைகோஎரித்ரின் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு குரூப்லேயும் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளாஜெல்லா, ரிசர்வ் ஃபுட் எல்லாத்துலேயும் பேசிக்காக சம் டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்க்கலாம். குளோரோஃபைசியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். த மெம்பர்ஸ் ஆஃப் குளோரோஃபைசி ஆர் கால்ட் அஸ் கிரீன் ஆல்கே. பாருங்கள், இந்த ஓசனே அப்படியே கிரீன் கலரில் மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் அக்வாட்டிக். Chlorophyceae, the members are commonly called green algae. ஸோ இது ஃபுல்லாக அப்படி க்ரீன் கலராக மேலே ஒரு லேயராக மிதங்கிட்டு இருக்கு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் அக்வாட்டிக். நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், ஃப்ரிட்ஜியலா மாதிரி 1-2 தவிர்த்து மீதி எல்லாமே
அக்வாட்டிக்காக தான் இருக்குது. இங்கே வந்து குளோரோஃபைசி வந்து முழுசாகவே அக்வாட்டிக் தான். மெரைனும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. இஃப் யூ ஆர் டெரஸ்ட்ரியல், ட்ரென்டிஃபோலியான்ற ஒரு ஆல்கே மட்டும் டெரஸ்ட்ரியல் இருக்குது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ட்ரென்டிஃபோலியா. குளோரோஃபைசி பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் அமங் த ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இஸ் ஃபவுண்ட். கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் கிளாமிடோமோனாஸில் இருக்குது, டிஸ்காய்டு கேரால் இருக்குது, கேர்டில் ஷேப்டு யுலோத்ரிக்ஸில் இருக்குது. இதில் பாருங்கள் கப் ஷேப் இருக்குது, இது ஒரு மாதிரி கேர்டில் ஷேப் இருக்குது, இது வேற மாதிரி ஷேப்பில் இருக்குது. Variation among the shape of found in the chloroplast is found in the members of algae. Reticulate ஊடகோணியத்தில் ரெட்டிகுலேட்டா இருக்கு. ஸ்பைரலா ஸ்பைரோகைரால் இருக்கு. ஸ்டெல்லேட்டா நமக்கு வந்து ஜைக்னிமால இருக்கு. Variation among the shape of a chloroplast is found in the members plate-like in Mogiota. பிளேட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு குளோரோபிளாஸ்ட். மொஜியோஷியால பிளேட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இங்க வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்காக பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறீங்க. இங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அக்கர்ஸ். குளோரோஃபைசியை பொறுத்த வரைக்கும் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ். அதுக்குள்ளார செல்லுலோஸ்லால ஆன செல் வால் இருக்குது. அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின். ஸோ இதில் லேயர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய லேயர்ஸ் பார்க்குறீங்க. அதில் வந்து இன்னர் லேயர் அவுட்டர் லேயர்னு இருக்குது. செல்வாலை பொறுத்த வரைக்கும் செல்வாலில் இன்னர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின். ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டோம். குளோரோஃபைசியில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஜூஸ்போர், ஏப்ளனோஸ்போர் அண்ட் அகைனீட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐசோகேமஸ் டைப், அனைசோகேமஸ், ஊகேமஸ் மூணுமே இருக்கு. குளோரோஃபைசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ளூட்ஸ் குளோரெல்லா. குளோரெல்லாவை நீங்கள் பார்க்கலாம். Chlamydomonas is a very good example. Volvox is another example. Spirogyra இது இன்னொரு எக்ஸாம்பிள். யுலோத்ரிக்ஸ், ஸோ நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த யுலோத்ரிக்ஸை. நல்ல ஆறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர், மூவிங் வாட்டர் இருக்கிற இடத்துல டென்ஸாக டார்க் க்ரீனில் இருக்கிறது தான் யுலோத்ரிக்ஸ். காரா அப்படின்ற ஆல்கே வந்து கொஞ்சம் மட்டியாக இருக்கிற வாட்டர் பாடிஸில் நீங்கள் பார்க்கலாம். அல்வா அப்படின்றது இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து ஃபேயோஃபைசிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த கிளாஸ் ஃபேயோஃபைசி. த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரௌன் ஆல்கே. ஏன்னா ப்ரௌன் கலராக தெரியுது. மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் ஃபவுண்ட் இன் மெரைன் ஹேபிடேட்ஸ். குளோரோஃபைசி மாதிரி மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலேயும் பார்க்க முடியாது. இதில் மெரைனில் தான் அதிகமாக இருக்கும். ப்ளூரோக்ளேடியா இஸ் த ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம். தாலஸ் இஸ் ஃபிலமெண்டஸ். எக்டோகார்பஸில் இல்லைன்னா ஃப்ராண்ட் லைக், டிக்டியோட்டாவில் ஃப்ராண்ட் லைக் இருக்குது. இங்கே தான் ஃபிலமெண்டஸ், இதுதான் ஃப்ராண்ட் லைக். அண்ட் ஜெயின்ட் கெல்ப்ஸ் இன் லேமினேரியா. இதை பொறுத்த வரைக்கும் ஜெயின்ட் கெல்ப். இது வந்து ஃபிலமெண்டஸ், இது வந்து ஃப்ராண்டு மாதிரி, டெரிடோஃபைட்டிக் ஃப்ராண்டு மாதிரி. இது வந்து ஜெயின்ட் கெல்ப். தாலஸ் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு லீஃப் லைக் photosynthetic part called fronds. இந்த பார்ட்டை a stalk like structure called stipe. இந்த பார்ட்டை வந்து நம்ம ஸ்டைப்னு சொல்லிக்கலாம். and a hold fast attached to the thallus, attached the thallus with the substratum. ஸோ கீழே சப்ஸ்ட்ரேட்டத்தோட
அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்டு ஃபாஸ்ட் இருக்குது. அடுத்து ஃபையோஃபைசியோட பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி, கெரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்ஸ் இப்படியெல்லாம் சொல்லலாம். கோல்டன் ப்ரௌன் பிக்மெண்ட் கால்டு ஃபியூகோசாந்தின் இஸ் ப்ரெசன்ட். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஃபியூகோசாந்தினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஷேட்ஸ் ஆஃப் த கலர் ஃப்ரம் ஆலிவ் கிரீன் டு ப்ரௌன். அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் பாருங்கள். கலர் வந்து ப்ரௌன் ஆல்கையில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மோனோட்டோனஸ் ப்ரௌன் இல்லை, ஒரு மாதிரி ஷேடியாக வேறு வேறு கலரில் இருக்குது. மேனிட்டால் அண்ட் லேமினேரியன் ஆர் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். இதில் மேனிட்டாலும் லேமினேரியன் ஸ்டார்ச்சும் இம்பார்ட்டண்டான ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். Two laterally inserted unequal flagella are present. Among these, one is whiplash and another one is tin shell. ஸோ இதில் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் 2 ஃப்ளஜெல்லாம் இருக்கும். ஒன்று விப்ளாஷு, இன்னொன்று டின் செல்லு. ஒன்றில் இந்த மாதிரி சைடில் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும், இன்னொன்றில் ஸ்மூத்தாக இருக்கும். Although sexual reproduction ranges from isogamy to oogamy, most of them show oogamous type. Alternation of generation is present. இங்கே ஐசோமார்பிக், ஹெட்ரோமார்பிக், டிப்ளான்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இங்கே ஒரு ஸ்டேஜ், இங்கே இந்த ப்ளூ கலரில் வர்றது இன்னொரு ஸ்டேஜ். Sargassum, a very good example for brown algae. Laminaria, இன்னொரு எக்ஸாம்பிள். Fucus, இது இன்னொரு எக்ஸாம்பிள். Dictyota. Members of this group. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரோடோஃபைசிக்கு வந்துட்டோம். கடைசி குரூப் ரோடோஃபைசி. ஏன் இந்த காரணம், இந்த பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட் கலர் இன் அப்பியரன்ஸ், அதனால தான் இது வந்து ரோடோஃபைசி. இதுவும் மோஸ்ட்லி மெரைன் இன் நேச்சர். தாலஸ் இஸ் மல்டி செல்லுலார், மேக்ராஸ்கோபிக் அண்ட் டைவர்ஸ். பாருங்க, இதில் ஒரு மாதிரி தாலஸ், இதில் வேற மாதிரி, இதில் வேற மாதிரி. ஃபிலமெண்டஸ் தாலஸ் வந்து கோனியோட்ரைக்கத்தில் இருக்குது. ரிப்பன் லைக் வந்து பார்ஃபைரால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு தாலஸ் இங்கே இருக்குது. பாலிட்ரைக்கம் வந்து யூனிசெல்லுலார் ஃபார்ம், இதுதான் பாலிட்ரைக்கம். இது வந்து ஃபிலமெண்டஸ் கோனியோட்ரைக்கம், இது பார்ஃபைரா. Corallina and Lithothamnion are heavily impregnated with lime and coral reefs. So இது வந்து Coralla and Lithothamnion. Apart from chlorophyll A, or phycoerythrin or phycocyanin are the photosynthetic pigments. So phycocyanin, phycoerythrin இந்த ரெண்டும் முக்கியமான photosynthetic pigments. Asexual reproduction பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மோனோஸ்போர்ஸ், நியூட்ரல் ஸ்போர்ஸ், டெட்ராஸ்போர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. மோனோஸ்போர் பார்க்குறீங்க. The storage food is Floridian starch. ப்ரீவியஸ் குரூப்பில் ஃபையோஃபைஸில் லேமினேரியன் ஸ்டார்ச் பார்த்தீங்க, இங்கே வந்து Floridian starch. ரோடோஃபைசியை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் oogamous, மேல்ஸ் செக்ஸ் ஆர்கனஸ் ஸ்பெர்மடாஞ்சியம்னு சொல்கிறோம், விச் ப்ரொடியூஸ் ஸ்பெர்மேஷியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை கார்போகோனியம்னு சொல்கிறோம். ஸ்பெர்மேஷியம் இஸ் carried by the water currents and fused with the egg nucleus to form zygote. Zygote develops into carpospores. Meiosis occurs during carpospore formation. Alternation of generation occurs. ஸோ இங்கே வந்து ஸ்பெர்மேஷியத்தில் ஸ்பெர்மட்டாஞ்சியத்திலேருந்து ஸ்பெர்மேஷியம் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மேஷியம் இங்கே கார்பகோனியாலேருந்து எக் ஃபார்ம் ஆகுது, ரெண்டு ஃபியூஸ் ஆகுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகும்போது கார்போஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஆல்டர்னேட்ஸ் இட்ஸ் லைஃப்.
Rhodophysic example சொன்னா Ceramium is a good example. Polycyphenia another example. Gelidium ரொம்ப ஃபேமஸான ஒரு algae, Gelidium. Cryptonemia இது another example for red algae. Gigartina இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு algae, red algae. Do you know அப்படின்னு ஒன்று a green algae Botryococcus baruni is employed in biofuel production. ஸோ இப்போல்லாம் நம்ம நிறைய ஆல்கேவை இண்டஸ்ட்ரியலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபுட்டுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆல்கே Botryococcus baruni is employed in biofuel production. இதை யூஸ் பண்ணி பயோஃபியூவல் எடுக்கிறாங்க. Algae is in healthcare. Kelps are rich in iodine. Chlorella is used in single cell protein. Danalilla salina. Danalilla salina, an algae growing in salt pan, is complement to our health and provide beta-carotene. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் லேக்கில் பார்த்தோம் நம்ம டனாலில்லா சலைனா அப்படின்ற ஆல்கே ஒரு மாதிரி பிங்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதில் பீட்டோ கரோட்டின் கூட நமக்கு கிடைக்குது. ஆல்கே லைக் Kapaphycus alvarezi, Gracilaria illudis, Gracilaria edulis, Gelidiella acirosa are commercially grown in the sea for harvesting phycocolloids. Sea palm அப்படின்னு இதுக்கு பேரு ஏன்னு பார்ப்போம். It is Postelia palmiform is a brown algae. Economic importance. Beneficial activities of algae அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட்டு ஆல்கே நிறைய ஆல்கேவை போகலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குளோரெல்லா, லேமினேரியா, சர்காசம், அல்வா, என்டிரோமார்ஃபா இதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அகார் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம லேபில் அதை யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் கேண்டு ஃபுட்டுக்கு, காஸ்மெட்டிக்கு, டெக்ஸ்டைல், பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கிராசிலேரியா, ஜெலிடியல்லா, கைகாட்டினாலேருந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது. கராஜினின் அப்படின்றது டூத் பேஸ்ட் ப்ரொடக்ஷனில் பெயிண்டாக, பிளட் காகுலண்ட்டாக யூஸ் ஆகுது. கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்ற பிளாட் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அல்ஜினேட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் பார்த்தா ஐஸ்கிரீம், பெயிண்ட், ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லேமினேரியா, ஆஸ்கோஃபில்லம் அப்படின்ற ஆல்கே அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபாடர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக லேமினேரியா, சர்கேசம், ஆஸ்கோஃபில்லம், ஃபியூக்கஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டயட்டமேசியஸ் எர்த், வாட்டர் ஃபில்டர்ஸ், இன்சுலேஷன் மெட்டீரியல், ரேடியோ ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன்லாம் இன்சுலேஷன் மெட்டீரியலால் கட்டப்பட்டிருக்கு, அங்கே சவுண்டெல்லாம் உள்ளே போகாது. ரீஇன்ஃபோர்ஸிங் ஏஜென்ட் இன் கான்க்ரீட் அண்ட் ரப்பர். ஸோ ரப்பரை கான்க்ரீட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த டயட்டமேசியஸ் எர்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த சிலீசியஸ் டெபாசிட்டை யூஸ் பண்ணுறோம். சிலீசியஸ் ஃப்ரெஸ்டியூல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது லித்தோஃபில்லம், கேரா, ஃபியூக்கஸ் எல்லாம் ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. குளோரெல்லா, குளோரல்லின்ற ஆன்டிபயாட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. குளோரெல்லா வந்து செனிடெஸ்மஸ் அண்ட் கிளாமிடோமோனா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் பொல்யூஷன் இண்டிகேட்டரில் யூஸ் ஆகுது. ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். செஃபலோரியஸ் வைரிசன்ஸ், ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபி இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. ஆல்கல் பிக்மெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி, குளோரோஃபில் டி, குளோரோஃபில் இ.
இதெல்லாம் ஆல்கேல காமனாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ். இது வந்து primarily photosynthetic pigment found in all photosynthetic algae. B பொறுத்த வரைக்கும் குளோரோஃபைசி, கேரோஃபைசி, ஈக்வினோஃபைசியில் மட்டும்தான் இருக்கும். சி குறிப்பிட்ட சில வகுப்பில் தான் இருக்கும். கிரிப்டோஃபைசி, கிரைசோஃபைசி, பேசிலரியோஃபைசி, ஜாந்தோஃபைசி, ஃபையோஃபைசியில் மட்டும்தான் இருக்கும். குளோரோஃபில் டி வந்து ரோடோஃபைசியல் மெம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கும். குளோரோஃபில் இ பொறுத்த வரைக்கும் ஜாந்தோஃபைசி, அதுக்கப்புறம் வவுச்சீரியா, ட்ரபோனீமா இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் பெட்ரோலியம் ஈத்தர் பட் சால்யூபிள் இன் ஆல்கஹால் குளோரோஃபில்லை பொறுத்த வரைக்கும் பென்சீன் அண்ட் அசிட்டோன். ஸோ நம்ம ஆல்கேவை எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹேபிட்டட் பேஸ் பண்ணி நம்ம ஆல்கேவை டிஃப்ரெண்ட் நேம்ஸை வச்சு நம்ம அதை வந்து பேர் வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர், பென்திக், மெரைன், டெரஸ்ட்ரியல், தெர்மோஃபைட்டிக், லித்தோஃபைட்டிக், ஹாலோஃபைட்டிக், கிரையோஃபைட்டிக்னா க்ரோஸ் ஓவர் ஸ்னோ, கிரிப்டோஃபைட்டிக்னா க்ரோஸ் ஓவர் ஆயில் சர்ஃபேஸ், எபிஃபைட்டிக், எண்டோஃபைட்டிக், எபிசோயிக், எண்டோசோயிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ எண்டோசோயிக் பார்த்தோம் நம்ம உள்ளுக்குள்ளார ஹைட்ராக்குள்ளார சம் ஆல்கே இஸ் லிவிங். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் மசிலோட ஷெல் மேலே வளர்கிறத பார்த்தோம், பிளான்ட்டுக்குள்ளார வளர்கிறத பார்த்தோம், பிளான்ட் மேலே வளர்கிறத பார்த்தோம். ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, க்ரீன் ஆல்கேவோட டிஃப்ரென்ஸை ஒரு மாதிரி டேபிளேட் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதில் குளோரோஃபில் ஏ மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குளோரோஃபில் ஏசி இருக்குது, ஏபி இருக்குது. ஃபியூகோசாந்தின் இஸ் ப்ரெசென்ட், ஃபியூகோசாந்தின் இஸ் ஆப்சென்ட், ஃபியூகோசாந்தின் கொஞ்சமாக இருக்கும். ரிசர்வ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கேயில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், இங்கே லேமினேரியன் ஸ்டார்ச், இங்கே வந்து நார்மல் ஸ்டார்ச். ஸோ பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆல்கேவை குளோரோஃபைசி, ஜாந்தோஃபைசி, பேசிலரியோஃபைசி, ஃபையோஃபைசி, ரூடோஃபைசி அண்ட் மிக்ஸோஃபைசின்னு நம்ம பிரிக்கிறோம். அதில் பிக்மெண்ட்டோட காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்குது. குளோரோஃபில் ஏபி ரெண்டுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏசி இருக்குது பேசிலரியோஃபைசியில். ஃபையோஃபைசியில் ஏசி, C1, C2, ஃபியூகோசாந்தின் இருக்குது. ரோடோஃபைசியை பொறுத்த வரைக்கும் ஃபைகோ எரித்ரின் இருக்குது. மிக்ஸோஃபைசியை பொறுத்த வரைக்கும் ஃபைகோ சயானின் இருக்குது.